ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி இந்த யூனிட் எடுத்து லெக்சரர் 31ல சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக்கை நம்ம டோட்டலா ஒரு 5 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்க போறோம். அதுல இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 1ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ட் 2, அடுத்து பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த டாபிக் கீழே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் கீழே தான் நம்ம இந்த 5 பார்ட்டுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக்ல பார்ட் 1 எடுத்து பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். உங்களோட சாலை ஈசி மேக்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்பை நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல போனீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட மொபைல் ஆப்புக்கான டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நம்ம கொடுத்துருப்போம். அதுல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்களோட மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி சாலை ஈசி மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப் ஓபன் ஆகும். ஸோ அதுல போய் நீங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல நம்ம சாலை ஈசி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் ஆயிரும். இப்போ இந்த மொபைல் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா த்ரூ மொபைல்ல நம்ம கண்டக்ட் பண்ண போறதுனால ஸோ உங்களோட மொபைல்ல நம்மளோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஆப்ல போனீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக், ஃப்ரீ டெக்ஸ்ட் புக் நீங்க பிடிஎஃபாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, யூஜி டிஆர்பி, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, இன்ஜினியரிங் டிஆர்பி, ஸோ கேட் எக்ஸாம், ஸோ இது ரிலேட்டடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற செட் எக்ஸாமினேஷன், இந்த எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு பிடிஎஃப் காப்பி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதில் நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் புக்கு ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெட்டீரியலை நீங்க எதுவும் சாம்பிள் காப்பி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஆப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸா கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ அதுல உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபுல் மெட்டீரியல் காப்பி நீங்க எப்படி பே பண்ணி வாங்கணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் அப்லோட் பண்ணிருப்பாங்க. ஸோ நமக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீடியோ கிளாஸஸ் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுல போயிட்டு ஃப்ரீ டெஸ்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க அட்டன் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ரிசல்ட் அதுல பார்த்துக்கலாம், டெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம், ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு டீடைல்டு சொல்யூஷன் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அதோட கரெக்ட் ஆன்சர், நீங்க எந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு டெஸ்ட் பேட்ச், ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மொபைல் ஆப்ல இது எல்லாமே ஒரே இதுல நம்ம கொண்டு வர போறதுனால நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நம்ம என்னென்னலாம் டீடைல்ஸ் அப்லோட் பண்ண போறோன்றதை அடுத்தடுத்து நம்ம வீடியோ கிளாஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் குரூப் இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம். ஸோ அதில் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி என்னென்ன அப்டேட் பண்றோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ இங்க இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இங்க இருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம ஒரு 4 சாப்டரா நம்ம பிரிச்சிருப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 பாத்தீங்கன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன், சாப்டர் 2 மேட்ரிசஸ், சாப்டர் 3 தியரி ஆஃப் நம்பர்ஸ், சாப்டர் 4 ட்ரிக்னாமெட்ரி. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 1 அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியை 4 சாப்டரா பிரிச்சு நம்ம பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடியோ கிளாஸ் நம்ம அப்லோட் பண்ண போறோம். அதுல இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எதை எடுத்திருப்போம் அப்படின்னா சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்திருப்போம். இப்போ இந்த சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா லெக்சர் 31ல சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லெக்சரர் 31 சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் இந்த டாபிக்கை
நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 டோட்டலா வந்து ஒரு 5 பார்ட்டா எடுத்து சம்மேஷன் ஆஃப் சீரிஸை நம்ம வந்து வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ண போறோம். இப்போ இதுல இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 1ல நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன், டிவிஷன் அல்காரிதம், ரிமைண்டர் அண்ட் ஃபேக்டர் தியரம், இமேஜினரி அண்ட் இர்ராஷனல் ரூட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட், சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ், sum of the power of the roots, transformation of equation, reciprocal equation, removal of terms, multiple roots, nature and position of roots, Descartes rule of signs, Horner's method, Cardan's method. ஸோ இந்த டாபிக் வரைக்கும் நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஃபுல்லா வீடியோ கிளாஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலா இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெக்சரர் 30 வரைக்கும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ 30 வீடியோ கிளாஸஸ் எடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் சீரிஸ். இந்த டாபிக் தான் எடுத்து இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த சம்மேஷன் ஆஃப் சீரிஸ் அப்படின்ற டாபிக்கை டோட்டலா வந்து ஒரு 5 பார்ட்டா பிரிச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அதுல பார்ட் 1 பாத்தீங்கன்னா பைனாமியல் சீரிஸ், பார்ட் 2 பாத்தீங்கன்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட், பார்ட் 3ல சம்மேஷன் ஆஃப் பைனாமியல் சீரிஸ், பார்ட் 4ல எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸ், பார்ட் 5ல லாகரிதமிக் சீரிஸ். டோட்டலா ஒரு 5 பார்ட்டா எடுத்து நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ண போறோம். பார்ட் 1 மட்டும் எடுத்து இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அடுத்தடுத்து பார்ட் 2, பார்ட் 3ல நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ பார்ட் 1ல பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக்கை மட்டும் எடுத்து இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீப் டெஸ்ட். ஸோ இந்த ஸ்லீப் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக், இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல இவ்வளோ டாபிக்ஸும் நம்ம வந்து படிக்கணும். இங்க இருக்கிற ஒவ்வொரு டாபிக்கை வச்சுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த யூனிட்டை 2ஆ ஸ்பிளிட் பண்ணி கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 3ஆ ஸ்பிளிட் பண்ணி கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டாபிக் வைஸ், ஸோ அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்ததுல அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த யூனிட்டை ஃபுல்லா சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த யூனிட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம எடுத்தோடனே டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும், நிறைய படிக்காதது மாதிரி தெரியும். அதனால முதல்ல அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈஸியாகவும் இருக்கும். நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், ஒரு சப்ஜெக்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதனால இப்போ நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம 30 வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணுவோம். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் பாத்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்ற எல்லா டீடைல்ஸும் நம்ம வீடியோ கிளாஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா நடத்திடுவாங்க. அதுல டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க, மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் பண்ணி கொரியர் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த மெட்டீரியல் சம்பந்தமா, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சம்பந்தமா, ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் சம்பந்தமா இது எல்லாத்துக்கும் டீட்டெயிலா நான் வந்து ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு எது வேணுமோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல பார்ட் 1ல பைனாமியல் சீரிஸ் அப்படின்ற டாபிக் எடுத்து தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே கவனிங்க. இப்போ பைனாமியல் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா பைனாமியல் தியரம் ஃபார் எ பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ். இப்போ இது வந்து ஃபார்முலா x plus a ஹோல் பவர் n அப்படின்றது என்னன்னா ஈக்குவல் டு x பவர் n பிளஸ் nc1 x பவர் n மைனஸ் 1 இன்ட்டு a பிளஸ் nc2 x பவர் n மைனஸ் 2 இன்ட்டு a ஸ்கொயர். அதே மாதிரி அடுத்து என்ன வரலாம், nc3 x பவர் n மைனஸ் 3 இன்ட்டு a கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா. ஸோ ஜென்ரல் டேர்ம் பார்த்தீங்கன்னா ncr x பவர் n மைனஸ் r இன்ட்டு a பவர் r பிளஸ் எக்ஸெட்ரா லாஸ்டா என்ன வரும் a பவர் n.
ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிற ஃபார்முலா தான். இப்போ இதை வந்து சம்மேஷன் ஃபார்முலாவில் எப்படி எழுதலாம் அப்படின்னா சம் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டிவ் என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். ஸோ இதுதான் என்னது எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என், இதோட சம்மேஷன் ஃபார்முலா. இங்கே என் அப்படின்றது என்னன்னா பாசிட்டிவ் இன்டீஜர். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இப்போ இந்த பைனாமியல் சீரீஸ்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n plus 1 டேர்ம்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் n அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். அப்போ இதில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னா n plus 1 டேர்ம்ஸ் இருக்கும். இதில் ஜென்ரல் டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒன்று டி ஆர் பிளஸ் ஒன்னு நம்ம எழுதலாம், அப்படி இல்லாட்டினா யூ ஆர் பிளஸ் ஒன் ரெண்டுமே சேம் தான். ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ பவர் ஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மோட ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா த நம்பர்ஸ் NC நாட் NC1 NC2 NCR NCN ஆர் கால்டு பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். நம்ம ஃபார்முலா பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதாவது எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் என். என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம? எக்ஸ் பவர் என் பிளஸ் NC1 இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ஏ பிளஸ் NC2 எக்ஸ் பவர் என் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர். இப்போ அடுத்து என்ன வரும்? NC3 எக்ஸ் பவர் என் மைனஸ் த்ரீ ஏ கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதில் ஜென்ரல் டேர்ம் என்ன வரும்? NCR எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் இன்ட்டு ஏ பவர் ஆர். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம். இதில் ஸோ இங்கே உள்ள இந்த NC0 NC1 NC2 NC3 எக்ஸெட்ரா NCR. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சம்டைம்ஸ் இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா C0 C1 C2 எக்ஸெட்ரா CN அப்படின்னு எழுதலாம். அதாவது NC0ன்றத ஜென்ரலா C0 அப்படின்னு எழுதலாம், NC1 அப்படின்றத C1 அப்படின்னு எழுதலாம், NC2ன்றத C2. ஸோ இப்படி ஷார்ட்டா இப்படி கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா சில புக்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால NC0 அப்படின்னாலும் ஒன்று தான், C0 அப்படின்னாலும் ஒன்று தான். NC1 ஈக்குவல் டு C1, NC2 ஈக்குவல் டு C2 எக்ஸெட்ரா NCR ஈக்குவல் டு CR. ஸோ இதை வந்து ஜென்ரலா நம்ம இப்படி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ஆல் இன்டீஜர்ஸ். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னா இன்டீஜர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் NCR இஸ் த நம்பர் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் n திங்ஸ் டேக்கன் ஆர் அட் a டைம். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா NCRன்றது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் ஆஃப் n திங்ஸ் டேக்கன் ஆர் அட் a டைம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ அது இந்த வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது C0 ஈக்குவல் டு C1, C1 ஈக்குவல் டு CN மைனஸ் ஒன், C2 ஈக்குவல் டு CN மைனஸ் டூ எக்ஸெட்ரா CR ஈக்குவல் டு CN மைனஸ் ஆர். இது ஜென்ரல் டேர்ம். அதாவது NC0 ஈக்குவல் டு NCN அப்படின்னு அர்த்தம். NC1 ஈக்குவல் டு NCN மைனஸ் ஒன், NC2 ஈக்குவல் டு NCN மைனஸ் டூ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல். These coefficients of terms equidistant from the beginning and the end of the expansions are equal. So next point என்ன பார்க்குறோம் அப்படின்னா the expansion contains n plus 1 terms. அதாவது binomial series x plus a whole power n. So the formula பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபார்முலால ஸோ the power term வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா the expansionல பவர் term வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா n plus 1 terms இருக்கும். the number of terms பார்த்தீங்கன்னா n plus 1 இருக்கும். அதே the power வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ நமக்கு டைரக்டாவே எக்ஸாம்ல கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மிடில் டேர்ம் கேட்பாங்க. அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு பைனாமியல் சீரிஸ் கொடுத்துட்டு அதோட மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ the ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் n இஸ் ஈவன், அதாவது என்னோட வேல்யூ நமக்கு ஈவனா இருந்துச்சு அப்படின்னா இதோட மிடில் டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது n/2 பிளஸ் 1th டேர்ம். ஸோ
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மிடில் டேர்ம். அதாவது n வந்து ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா n/2 + 1th டேர்ம் வந்து நமக்கு மிடில் டேர்மாக இருக்கும். என்னோட வேல்யூ ஆடா இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மிடில் டேர்ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த 2 மிடில் டேர்ம் என்னன்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து n + 1/2th டேர்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா n + 1/2 + 1. ஸோ இந்த 2 மிடில் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ ஆடா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இது 2 ஃபார்முலாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஏதாச்சும் நமக்கு ஒரு பைனாமியல் சீரிஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த மிடில் டேர்ம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்னோட வேல்யூ பார்க்கணும். என்னோட வேல்யூ ஈவனா இருந்துச்சுன்னா n/2 + 1th டேர்ம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரே ஒரு மிடில் டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். என்னோட வேல்யூ ஈவனா இருந்துச்சுன்னா இங்க நமக்கு 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். ஒன்னு n + 1/2th டேர்ம், இன்னொன்னு n + 1/2 + 1th டேர்ம். ஸோ இந்த 2 மிடில் டேர்ம் வந்து n வந்து ஆடா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் y√x/5 - 5x√y whole power 12. இப்போ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைனாமியல் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மிடில் டேர்ம் என்னன்றதை நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஹோல் பவர் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு 12. இப்ப 12ன்றது பாருங்க ஈவன். அப்ப ஈவனா இருந்துச்சுன்னா எத்தனை மிடில் டேர்ம் நமக்கு கிடைக்கும், ஒரே ஒரு மிடில் டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி ஆடா இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம், 2 மிடில் டேர்ம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்பாங்க. இப்ப நமக்கு இந்த பைனாமியல் கொடுத்துருக்கிற சீரீஸ்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா x + a whole power n அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா n + 1 பார்த்தோமா, அதாவது பாசிட்டிவ் பவர்ஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு எத்தனை கிடைக்கும், n + 1. அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 டேர்ம்ஸ். இது கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம், ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்கலாம். ஸோ அப்ப இதுல வந்து there are 13 டேர்ம்ஸ் in the expansion. இது கூட நமக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். இப்ப இதுல நமக்கு கேட்டிருக்கிற கொஸ்டின்ல மிடில் டேர்மா, இப்ப இங்க n = என்னது 12. 12ன்றது என்னது நமக்கு இங்க ஈவனா. அப்ப ஈவனா இருந்துச்சுன்னா மிடில் டேர்ம் வந்து நமக்கு ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் கிடைக்கும். இப்ப இந்த மிடில் டேர்ம்க்கு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், மிடில் டேர்ம் = n/2 + 1th டேர்ம். இதுதான் நம்ம வந்து n = ஈவனா இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்றதை பார்த்தோம். இப்ப இங்க என்னன்றது என்னது 12. அப்ப 12/2 + 1. இப்ப 12/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 6 + 1 = என்னது 7th டேர்ம். அப்ப இங்க கொடுத்திருக்கிற பைனாமியல் சீரீஸ்ல 7th டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த 7th டேர்ம் தான் இதோட மிடில் டேர்மா இருக்கும். இப்ப இந்த 7th டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்றதை பார்ப்போம். இப்ப ஜெனரல் டேர்முக்கு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், ஜெனரல் டேர்ம்ல tr + 1 = ncr x⁻n - r a⁻r. இதுதான் நமக்கு ஜெனரல் டேர்முக்கான ஃபார்முலா. இப்ப ஏற்கனவே நம்ம x + a whole power n ஃபார்முலா பார்த்திருப்போமா, அதாவது x⁻n + nc1 x⁻n - 1 × a + etc. பார்த்திருப்போம். இப்ப இதை இங்க கொடுத்திருக்கிற பைனாமியல் சீரிஸோட கம்பேர் பண்ணுங்க. இங்க x அடுத்து வந்து பாத்தீங்கன்னா +a whole power n வருதா. இப்ப இதை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் x, செகண்ட் டேர்ம் நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் a. ஸோ இங்க பவர்ல உள்ளதை என்னன்னு எடுத்துக்கலாம். அப்ப எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா y√x/5 இருக்குது. அதே மாதிரி ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குதுன்னா -5/x√y இருக்கும். என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. இப்போ இந்த வேல்யூவை இப்போ இங்க இருக்கிற ஜெனரல் டேர்ம்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம எத்தனாவது டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும், 7th டேர்ம் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நமக்கு மிடில் டேர்மா இருக்கும். இப்ப 7th டேர்ம் நமக்கு வரணும்னா tr + 1ல t7 அப்படின்னு வரணும்னா இங்க நம்ம என்ன அப்ளை பண்ணணும், r = 6ன்னு அப்ளை பண்ணணும். அப்ப rக்கு பதிலா 6 அப்ளை பண்ணீங்கன்னா r + 1 = 7 கிடைச்சிடுமா. அப்ப t7 = என்னோட வேல்யூ 12, c r ஓட வேல்யூ 6, xக்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணணும், y√x/5 whole power n - r. nன்றது 12 - rன்றது 6. ஏயோட வேல்யூ என்னது -5/x√y whole power r. ஆரோட வேல்யூ 6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 12 c 6
இப்போ இங்க 12 மைனஸ் 6 என்னது 6 ஆ? அப்ப இங்க நமக்கு நியூமரேட்டர்ல என்ன வந்துரும் y பவர் 6 ரூட் எக்ஸ் பவர் 6 பை 5 பவர் 6 வருமா இன்ட்டு இங்க மைனஸ் 5 பவர் 6 என்ன ஆயிரும் மைனஸ்ன்றது பிளஸ் ஆயிரும். இப்போ 5 பவர் 6 பை இங்க எக்ஸ் பவர் 6 ரூட் y பவர் 6ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 5 பவர் 6 5 பவர் 6 கேன்சல் ஆயிரும். இந்த y பவர் 6 இங்க உள்ள ரூட் y பவர் 6 கேன்சல் பண்ணீங்கன்னா ரிமைனிங் நமக்கு எது மட்டும் தான் இருக்கும் இங்க y கியூப் மட்டும் இருக்குமா? அப்ப இந்த இடத்துல ரிமைனிங் y கியூப் மட்டும் இருக்கும். அதே மாதிரி x பவர் 6 இங்க உள்ள ரூட் x பவர் 6 கேன்சல் பண்ணீங்கன்னா ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் x கியூப் மட்டும் இருக்கும். அதாவது ரூட் x ஹோல் பவர் 6 அப்படின்றது என்னன்னா x பவர் 1/2 ஹோல் பவர் 6. அப்ப இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு x கியூப்னு இருக்கும். அப்ப இங்க x கியூப் இங்க x பவர் 6னா ரிமைனிங் x கியூப் இருக்கும். இதே மாதிரி தான் y. அப்ப ஈக்குவல் டு நமக்கு ரிமைனிங் எது மட்டும் இருக்கும் 12c6 நியூமரேட்டர்ல y கியூப் டினாமினேட்டர்ல x கியூப்னு இருக்கும். ஸோ அப்ப ஈக்குவல் டு 7th டேர்ம் அதாவது t7 ஈக்குவல் டு 12c6. இப்போ இந்த 12c6 கண்டுபிடிச்சீங்கன்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 924 y by x whole cube கிடைக்கும். அதாவது 12c6ன்றத 12 into 11 into 10 into 9 into 8 இது மாதிரி 6 times எழுதணும் into 7 by 1 2 3 4 5 6 இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 924 கிடைக்கும் into y cube by x cube நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்னா y by x whole cube எடுத்துக்கலாம். அப்ப 7th டேர்ம் பாத்தீங்க அப்படின்னா 924 y by x whole cube இதுதான் நமக்கு 7th டேர்ம் அதாவது மிடில் டேர்ம். செகண்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த மிடில் டேர்ம் ஆஃப் 2x minus 3 by x whole power 15. இப்போ இங்க நமக்கு பவர்ல நமக்கு என்ன இருக்கு பாருங்க 15ன்றது என்னது ஆடா. அப்ப என்னோட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க ஆட் நம்பர் அதாவது 15 அப்படின்றது ஆட். இப்போ இதுல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் 15 அப்படின்னா 15 plus 1 என்னது 16 டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல 16 டேர்ம்ஸ் இருக்கும். இப்போ இங்க என்னோட வேல்யூ ஆடா இருக்கிறதுனால இதோட மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த மிடில் டேர்முக்கு நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது n plus 1/2th டேர்ம் இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா n plus 1/2 plus 1th டேர்ம். ஸோ இந்த 2 மிடில் டேர்ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ இங்கே இதை அப்படியே கம்பேர் பண்ணுங்க x plus a ஹோல் பவர் n. இப்போ இந்த டேர்முக்கு கம்பேர் பண்ணீங்கன்னா x அப்படின்றது இங்கே நமக்கு என்னவா இருக்கு 2x, a அப்படின்றது பார்த்தீங்கன்னா -3/x, n அப்படின்றது பார்த்தீங்கன்னா 15. இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. nன்றது என்னது 15. அப்போ 15 plus 1 எவ்வளோ நமக்கு வந்துடும் 16/2 கேன்சல் பண்ணீங்கன்னா 8. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் டேர்மு 8th டேர்மாக இருக்கும். இன்னொரு மிடில் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா 9th டேர்மாக இருக்கும். இப்போ நமக்கு t8th டேர்ம் கண்டுபிடிக்கணும், இன்னொன்று t9th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார்முலா என்னது tr plus 1 ஈக்குவல் டு ncr x பவர் n minus r a பவர் r இதுதான் ஃபார்முலா. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் 8th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ இதில் t8 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆருக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணணும் 7 அப்ளை பண்ணணுமா. அப்போ r ஈக்குவல் டு 7 அப்ளை பண்ணீங்கன்னா t8 ஈக்குவல் டு n என்னது 15c7 எக்ஸோட வேல்யூ என்ன பார்த்தோம் நம்ம 2x ஹோல் பவர் n மைனஸ் ஆர். என்னன்றது 15 மைனஸ் ஆர்ன்றது 7. a வேல்யூ என்னது -3/x ஹோல் பவர் ஆர். ஆர்ன்றது 7. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் ஹோல் பவர் 7 அப்போ ஆட்ல இருக்குது. அப்போ கண்டிப்பா மைனஸ்ல கிடைக்கும். இந்த மைனஸை கூட ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துருங்க. -15c7 2 பவர் 15 மைனஸ் 7 எவ்வளோ 8. அப்போ 2 பவர் 8 x பவர் 8 இங்க மைனஸ்ன்றது நமக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்ப 3 பவர் 7 பை x பவர் 7 இருக்கும். இப்போ இந்த டேர்மை கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த x பவர் 7க்கு x பவர் 8 கேன்சல் பண்ணீங்கன்னா -15c7 2 பவர்
8 into 3 power 7 into x அப்படின்னு இருக்கும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா T8, அதாவது 8th டேர்ம். இது வந்து ஒரு மிடில் டேர்ம். இப்போ இதே மாதிரி அடுத்த 9th டேர்ம் கண்டுபிடிக்கணுமா? அப்போ இங்க இருக்கிற இந்த ஃபார்முலால T9 கண்டுபிடிக்கணும்னா R equal to 8 அப்ளை பண்ணுங்க. அப்போ T R plus 1 என்னது? 8 plus 1 9. Nன்றது என்னது? 15. C R ஓட வேல்யூ 8. X என்னது நமக்கு இங்க 2x whole power n. 15 minus R என்னது? 8. into A. Aன்றது minus 3 by x whole power R ன்றது 8. equal to 15 C8 2 power 15 minus 8 நமக்கு 7. அப்ப 2 power 7 x power 7 minus 3 whole power 8. அப்ப மைனஸ் என்றது பிளஸ் ஆயிருமா? அப்ப 3 power 8 by 8 power x power 8 இருக்கும். இப்போ இந்த x power 7க்கு x power 8 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும்? 15 C8 2 power 7 into 3 power 8 into ஸோ இங்கே x power 7 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே x power 8ல ஒரே ஒரு x மட்டும் இருக்கும். அப்போ 1 by x இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா T9. அப்போ மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆடா இருந்துச்சுன்னா 2 மிடில் டேர்ம் கிடைக்கும். ஈவனா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு மிடில் டேர்ம் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே செகண்ட் ப்ராப்ளத்தில் மிடில் டேர்ம் பார்த்தீங்கன்னா T8th டேர்ம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா T9th டேர்ம். இது ரெண்டுமே நமக்கு மிடில் டேர்மாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 32 in the expansion of x power 4 minus 1 by x cube whole power 15. ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x power 32 இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம x plus a whole power n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்துருப்போம். நம்ம n plus 1 டேர்ம்ஸ், அதாவது பவர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா n plus 1 டேர்ம்ஸ் இருக்கும். பவர் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா n plus 1th டேர்ம் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பென்ஷன்ல இருக்கும். இப்போ நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்முலா என்ன பார்த்துருப்போம்? TR plus 1 equal to NCR x power n minus r into a power r அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இதை அப்படியே கம்பேர் பண்ணீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக x power 4, ஏக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? minus 1 by x cube, n-க்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு? 15. இதை அப்படியே இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. TR plus 1ல அப்ளை பண்ணீங்கன்னா n-க்கு பதிலாக 15 CR, x-ஓட வேல்யூ என்னது? x power 4 whole power 15 minus r, a-யோட வேல்யூ என்னது? minus 1 by x cube whole power r. நெக்ஸ்ட் இங்க உள்ள இந்த 15 CR அப்படி எடுத்துங்க. x power 4 whole power 15 minus r இருக்கா? இப்போ இதை சிம்பிளை பண்ணினா என்ன கிடைக்கும்? 4 into 15. அப்ப x power 60 minus 4r ன்னு எழுதிக்கலாமா? இங்க நமக்கு என்ன இருக்கும்? minus 1 power r by x power 3r. இப்படி நம்ம செப்பரேட்டா பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த x power 3r அப்படியே நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 15 CR minus 1 power r into x power 60 minus ஆல்ரெடி இங்க ஒரு 4r, இந்த 3r மேல வந்துச்சுன்னா ஒரு மைனஸ் 3r, அப்ப 60 minus 7r வந்துருமா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா TR plus 1. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க. இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா x power 32 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x power 32 கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா occurs in the r plus 1th term in the expansion. அப்ப r plus 1th termல நமக்கு x ஓட பவர் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 60 minus 7r இருக்கு. இப்போ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 60 minus 7r equal to 32 ஆம். ஸோ இங்க x power 32, இங்க x power நமக்கு என்ன இருக்குது? 60 minus 7r. இப்போ இது ரெண்டையும் அப்படியே ஈக்குவல் பண்ணுங்க. 60 minus 7r equal to 32. இப்போ இதுல இருந்து 7r equal to 60 minus 32 ன்னு எழுதலாம். equal to 28. அப்ப 7r equal to 28 தான் implies r equal to நமக்கு என்ன கிடைச்சிரும்? 4 அப்படின்னு கிடைச்சிரும். இப்போ இந்த r ஓட வேல்யூ 4ன்றத இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணீங்கன்னா TR plus 1, அப்ப 4 plus 1 நமக்கு என்னது? T5 equal to 15 CR
4 அதாவது ஆர்க்கு பதிலா 4 அப்ளை பண்றோம் இன்ட்டு மைனஸ் 1 பவர் 4 எக்ஸ் பவர் 60 மைனஸ் 7r 7 into 4 என்னது 28. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 15c4 மைனஸ் 1 பவர் 4ன்றது பிளஸ் ஆயிடும் எக்ஸ் பவர் 60 மைனஸ் 28 என்னது 32. இப்போ நமக்கு இந்த எக்ஸ் பவர் 32 கிடைச்சிருச்சா? இப்போ நமக்கு t5 ஃபிஃப்த் டேர்ம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 32 நமக்கு கிடைக்கும். எத்தனாவது டேர்ம்ல எக்ஸ் பவர் 32 கிடைக்குதுன்னு கேட்கலாம். அதே மாதிரி எக்ஸ் பவர் 32 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்கலாம். இப்போ இங்க நமக்கு கொஸ்டின்ல எக்ஸ் பவர் 32 ஓட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட். அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 32 ஈக்குவல் டு 15c4. இப்போ இந்த 15c4ன்றது என்னது 15 into 14 into 13 into 12 by 1 into 2 into 3 into 4. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு 1365. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 32 ஓட கோஎஃபிஷியன்ட். சப்போஸ் இதே கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்கலாம்னா எக்ஸ் பவர் 32ன்றது இந்த எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்ல கிடைக்குதுன்னு கேட்கலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம்ஸ்ல கிடைக்குது? டி ஃபிஃப்த் டேர்ம்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ட் 1ல பைனாமியல் சீரீஸ்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி அடுத்து பைனாமியல் சீரீஸ் இதை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 1 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ல பார்ட் 2 நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த பார்ட் 2ல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். இந்த டாபிக் எடுத்து தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம்.